மாப்ள, நீங்க கார் வாங்கியிருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க முதல்ல இந்த கார் எடுத்துட்டு போய் உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் கோயிலுக்கு எங்கேயாவது கூட்டு போயிட்டு வாங்க. சரிங்க மாமா. மாப்ள, ஒரு முறை நீங்க என் பிள்ளைய பைக்ல கூட்டு போய் கீழே விழுந்துட்டீங்க. அதுக்கு நான் உங்களை பயங்கரமா திட்டினேன், கோவப்பட்டேன். என் பிள்ளைய ஒரு ஆட்டோல கூட்டு போக கூட உங்ககிட்ட காசு இல்லையா? உங்களுக்கு போய் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னு ரொம்ப கோவமா பேசினேன். அன்னைக்கு அப்படி பேசினது தப்புன்னு இன்னைக்கு நான் உணர்ந்துட்டேன் மாப்ள. என்ன மன்னிச்சிடுங்க மாப்ள. மாமா, என்ன மாமா இதுக்கு போய் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? மாப்ள, காசு பணம் எல்லாம் நிரந்தரம் இல்லைன்னு இப்ப நான் உணர்ந்துட்டேன். 2 மாசத்துக்கு முன்னாடி என் வீட்டுல 10 கார் இருந்துச்சு. பயங்கர வசதியோட இருந்தேன். ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஆனா இப்ப கூட அப்ப என்ன மரியாதை கொடுத்தீங்களோ அதே மரியாதையை தான் இப்பவும் கொடுக்குறீங்க. என்ன மாமா? காரை வாங்கிட்டு வந்து முதல்ல உங்க அப்பா அம்மா கிட்ட கூட காட்டாம என்கிட்ட கொடுத்து ஓட்ட சொன்னீங்க. மாப்ள, நீங்க சின்ன பையனா இருந்தாலும் உங்ககிட்ட நான் நிறைய கத்துக்கிட்டேன் மாப்ள. மாப்ள, காசு பணம் தான் பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதை மீறி பாசம் தான் பெருசுன்னு நீங்க எனக்கு நிரூபிச்சிட்டீங்க மாப்ள. மாப்ள, நீங்க வயசுல சின்னவரா இருந்தாலும் மனசளவுல ரொம்ப பெரிய ஆளா இருக்கீங்க மாப்ள. உங்க மனசு போல உங்க வாழ்க்கை நல்லா அமையும் மாப்ள. நீங்க 2 பேரும் இதே மாதிரி சந்தோஷமா இருப்பீங்க. இந்தாங்க மாமா. குட். தேங்க்ஸ் அத்தை. மீனா, இந்தா. மாப்ள, உட்காருங்க வேலு. கார் சும்மா ஜம்முன்னு இருக்கு. அப்படியா? ஆமா சேரா, கார் ரொம்ப நல்லா இருக்கு. மாப்ள, என் புள்ளைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து பார்த்து செய்றீங்க மாப்ள. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்ள. மாப்ள, இதே மாதிரி கூடிய சீக்கிரம் நீங்க புது வீடு வாங்கணும். அந்த வீட்ல நீங்க உங்க அப்பா அம்மா எல்லாரும் சந்தோஷமா வாழணும். அதான் எனக்கு வேணும். கண்டிப்பா வாங்கிடலாம் மாமா. மாப்ள, நீங்க வாங்கிருவீங்க மாப்ள. எனக்கு நம்பிக்கை இருக்கு. கொடுங்க.